வணக்கம். பாஜக உயர்மட்ட குழு ஆலோசனை பாஜக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன நடந்துச்சு, எதனால் இந்த உயர்மட்ட குழு கூடியிருக்கிறாங்க, எதனால் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செப்டம்பர் 3ஆம் தேதி பாஜகவுடைய உயர்மட்ட குழு கூட்டம் நடக்க இருக்கு. இந்த கூட்டத்தில் தமிழக பாஜகவில் நடந்து கொண்டிருக்கும் உட்கட்சி பூசல்கள், வார் ரூம் மோதல்கள் குறித்து விவாதிக்கவும் 234 தொகுதிக்கு தேர்தல் பொறுப்பாளர்களை நியமிப்பது குறித்தும் ஆலோசிக்க இருப்பதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. தமிழக பாஜகவில் தற்பொழுது உட்கட்சி பூசல் என்பது முற்றி வருவதாக பாஜக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டா வந்தாலும், குறிப்பாக அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் இடையே மோதல் போக்கு நீடித்து வருவதாகவும், அண்மையில் சென்னையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட கடந்த மக்களவை தேர்தல் தோல்விக்கு அண்ணாமலைதான் காரணம் என்று நிர்மலா சீதாராமன் மறைமுகமாக விமர்சித்தது தொடர்பாக அண்ணாமலை நாகேந்திரன் இடையே வார் ரூம் பிரச்சனையும் தீவிரமடைந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக பாஜக நிகழ்ச்சியில் எல்லாத்துலேயும் பங்கேற்காம அண்ணாமலை பார்த்தீங்கன்னா தட்டி கழித்து வந்ததாகவும், தேர்தல் நேரத்தில் பாஜக உட்கட்சி பிரச்சனைகள் மேலும் வெடித்து அது தேர்தலில் பின்னடைவை சந்தித்துவிடக்கூடாது என்பதற்காக டெல்லியில் அவசரமாக உயர்மட்ட குழு கூட்டத்தை தேசிய தலைமை கூட்டியிருப்பதா தகவல்கள் வெளியாகிருக்கு. அந்த வகையில் தான் செப்டம்பர் 3ஆம் தேதி உயர்மட்ட குழு கூட இருக்குது. இதில் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நட்டா, அமைப்பு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய PL சந்தோஷ், உள்துறை அமைச்சரான அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்க இருக்கிறாங்க. தமிழகத்திலிருந்து தற்பொழுதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நாகேந்திரன், அண்ணாமலை, எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், கேசவ விநாயகம் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக சொல்லப்படுது. இதில் அண்ணாமலையோட பெயர் இடம்பெறவில்லை. அதிமுகவுடனான கூட்டணி ஒருங்கிணைப்பு மற்றும் அதற்கான பொறுப்புகள் தேர்வு, தேமுதிகவை கூட்டணிக்கு கொண்டு வருவது, பாஜக தேர்தல் பணிக்குழு தமிழகத்தில் வெற்றி பெறுவதற்கு சாதகமான சட்டப்பேரவை தொகுதிகள், மேலும் தேர்தல் திட்டங்கள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்க இருக்கிறார்கள். அதே போல சட்டப்பேரவை தேர்தலுக்கு தகுதியான வேட்பாளர்கள் 234 தொகுதிகளுக்கும் தேர்தல் பொறுப்பாளர்கள் அறிவிப்பது உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த கூட்டத்தில் ஆராய பார்க்குறாங்க. மிக முக்கியமாக தமிழக பாஜகவில் நடைபெறும் உட்கட்சி பூசல், நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை இடையே மோதல், அண்ணாமலை நாகேந்திரன் வார் ரூம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து முக்கிய முடிவுகள் எட்டப்பட உள்ளதாகவும் சொல்லப்படுது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல், பாஜக தேசிய தலைவர் தேர்தல், பாஜகவின் தேசிய தலைமை குழு கவனம் செலுத்தி வந்த நிலையில் தற்பொழுது உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டியிருப்பது பாஜக வட்டாரத்தில் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது. பார்க்கலாம் இந்த உயர்மட்ட குழுவில் யாரை எப்படி சமரசம் செய்ய போறாங்க அப்படின்றத. மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.